எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எஸ்ராவின் மூலம் இந்த ஜனத்திற்கு இன்னும் ஒரு சில காரியத்தை வெளிப்படுத்தினார். எஸ்ரா தன்னுடைய ஊழிய அந்த பிரயாணம் உங்களுக்கு நான் ஏற்கனவே நேற்றைக்கு பகலில் விளக்கும் போது இதை சொல்லியிருந்தேன். எதற்காக ஆண்டவர் எஸ்ராவை எழுப்பினார் என்றால் அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். 7ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 27ஆம் வசனத்தின் முதல் வரி பேசுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க. கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்காரம் என்பது என்னது? நீங்கள் ஒருவேளை இந்த பெரிய பில்டிங் கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் வர நாட்களில் கர்த்தருடைய விஸ்தாரமான பில்டிங்காக இதை மாற்றுவாராக. அதில் நீங்கள் சுகமாய் இங்கே ஆராதிப்பீர்கள், மாற்றமில்லை. ஆனால் வெறும் மேன்மையான பெரிய கட்டடங்கள் அல்ல, தேவன் அதை மட்டும் அது தேவை. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் பிரமாண்டமான கட்டணங்கள் இருந்தது. அதற்கு எதிர்ப்பல்ல, அது வேண்டாம் என்றல்ல. ஆனால் அவைகள் மட்டுமே ஆலயத்தின் அலங்காரமாய் மாறிவிட முடியாது. ஆண்டவர் ஆலயத்தின் உள்ளே பார்க்கிற பொழுது என்ன மாற்ற வேண்டும் என்பதை தான் செய்து நிறைவேற்றுவதற்கு தகுந்த மக்களை எழுப்பி ஆண்டவர் தகுதிப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். அப்படிதான் எஸ்ரா அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். எஸ்ராவிற்கு ஒரு வேலையை கொடுத்து, அந்த வேலை எதன் அடிப்படையில் உள்ள வேலையினால் அவர் யோசித்த யோசனை, தேவன் யோசித்த யோசனை, கர்த்தரின் ஆலயத்திற்காக ஆலயத்தின் தலையாய் இருக்கிற தேவன் யோசித்த யோசனையை நிறைவேற்றுவதற்காக தான் எஸ்ராவை தேவனாய் கர்த்தர் பயணம் பண்ண வைத்தார். அங்கு அழைத்து வர கொண்டு வர வைத்தார். அவருடைய விண்ணப்பம், அவருடைய ஈடுபாடு, அவருடைய திட்டங்கள் அத்தனையும் இந்த யோசனைக்குள்ளாதான் காணப்பட்டது. என்ன யோசனை? ஆலயத்தை அலங்காரம் பண்ண வேண்டும். அங்கே நம்ம கிறிஸ்துமஸ்க்கு அலங்கரிக்கிறது போலையோ, ஒரு ஈஸ்டர் பண்டிகைக்கு அலங்கரிக்கிறது போலையோ உள்ள பொருட்களினால் உள்ள அலங்காரம் அல்ல. அது ஒருபுறம் இருக்கு, அது மேலோட்டமான அலங்காரம். ஆனால் உள்ளார்ந்த அலங்காரத்தில் தான் இந்த ஆலயத்தின் உண்மையான அழகு இருக்கிறது. நான் ஆலயம் ஆலயம் என்று பேசும்போது வெறும் கட்டடத்தை மட்டும் பேசவில்லை. நாமே தேவனுடைய, நமக்கும் இது பொருந்தும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஆவியானவர் உள்ளத்திலே வாசம் பண்ணி இருக்கும் அளவிற்கு உகந்த ஒரு ஆலயமாக நமது வாழ்க்கை திகழும் அளவிற்கு இந்த வார்த்தைகள் அதற்கு தெளிவாய் பொருத்தமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு அனுப்பின அந்த யோசுவாவை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு கட்டத்திலும் தெளிவாய் வருகிறது. நீங்கள் 9ஆம் அதிகாரத்திலே, எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே வருவீர்களானால் அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்தில் சில காரியத்தை பேசுகிறார் என்பதை அவருடைய 12ஆம் வசனத்தை துவக்க பகுதியை வாசிக்கிறேன். அதில் வாசிக்கலாம். அதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு போதுங்க. கவனிங்க, ஆண்டவர் எஸ்ராவை கொண்டு சொன்ன அந்த 3 கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்பு இந்த கடைசி, அதாவது இந்த 50வது ஆண்டின் 3 நாள் ஆராதனையின் கடைசி பகுதியில் உங்களுக்கு நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எஸ்ராவுக்கும் எஸ்ராவின் மூலம் ஜனங்களுக்கு, உங்களை அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே நீங்கள் பாடுபட்டு நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் வருவீங்க. அவசரமாய் காலையில் சீக்கிரமாக கிளம்பணும், ஏதோ ஒரு அவசரமாக நீங்கள் வர்றீங்க. நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் வீணாய் போவதில்லை. ஆண்டவர் அதை ஞாபகமிட்டுக்கிறார். ஆண்டவர் ரொம்ப பிரஸ்டீஜ் உள்ள ஆண்டவர். கவனமாக இருக்கணும். ஒரு கலசம் தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் குடிக்க கொடுத்தால் அதற்கேற்ற பிரதிபலனை அவர் செய்யாமல் போக மாட்டாராம். அது அவருடைய நேச்சர் ஆஃப் காட், அது ஆண்டோடைய நேச்சர். அவருக்கென்று நீங்கள் ஒன்று செய்தால் உங்களுக்கென்று பன்மடங்காய் செய்யாமல் போக மாட்டார். நான் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு பணத்தை மட்டும் பேசவில்லை. பணம் இருந்தால் பணத்தை செய்யுங்க, அது ரெண்டாவது. ஆனால் அதை விட மேலாய் கர்த்தர் எதிர்பார்ப்பது உங்கள் வாழ்வை. நமக்கு கர்த்தர் கொடுங்கள் என்று நாம் பேசும்போது அநேக நேரத்தில் கொடுத்தல் என்பது பொருளும் பணம் என்ற ரீதியாக தான் அது கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் அதைவிட மேலான ஒரு வழங்கல் இது என்பது தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று வழங்குதல், நம்முடைய நேரத்தை தேவனுக்கென்று கொடுத்தல், தேவனுடைய அர்ப்பணத்தை தேவனுக்கென்று வைத்தல். அப்ப ஆண்டவருக்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கிற போது, ஆண்டவருக்கென்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கிற போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாகி மாற்றுகிறார். எப்படி ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார் பாருங்க. நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தை படிப்பதற்காக, அதில் ஒரு அலங்காரத்தை உண்டு பண்ணுவதற்காக நீங்கள் பயணித்து வருகிறீர்களே, கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஓகே,
ஆனா உங்க வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிப்பாரா? அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து, கவனிங்களா, நாம் பலனடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது முன்னுரையாக தான் பேசுகிறேன், செய்திக்கு உள்ளாக நான் அந்த பகுதியிலிருந்து தான் எடுப்பேன். கவனிங்க, ஆண்டவர் நாம் பலப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு முழுவதும் நீங்க அதை மெதுவாக வாசிக்கும் போது, ஒரு வேதத்தை குறிப்பறிந்து நீங்கள் வாசித்து காலையில் கொஞ்ச நேரம் அல்லாவிட்டால் டைம் எடுத்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை அப்படியே உட்கார்ந்து வாசித்தால் இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் புலனாகும். தமது ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசும்போது, அவர் பலத்து போனார்கள், அவர் பலத்து பெருகினார்கள். இந்த பலத்து பெருகுவதற்கு காரணம் அந்த ஜனங்கள் மட்டுமல்ல, கர்த்தர்களை ஆசீர்வதித்ததினால். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் நிறைய உங்களுக்கு சொல்லலாம் இதை பற்றி. இது ஒரு நீண்ட தொடரான செய்திக்கான ஒரு தலைப்பான வசனங்கள். நான் உங்களுக்கு அதை மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பேக் பண்ண முடியாது. நீங்க எப்படி பலத்து போனார்கள்? எந்த நேரத்தில் பலத்து போனார்களா? அங்கு பிறக்கும் போதே இந்த ஜனங்களை தீர்த்து கட்டுவதற்கு சத்ருவானவன் யார் மூலம்? பார்வோன் மூலம் கிரியை செய்கிறான். அந்த டெலிவரி, குழந்தை பிறப்பை கவனித்த அந்த மருத்துவச்சிகளுக்கு யார் ஆலோசனை கொடுத்தது? பார்வோன் ராஜா. குழந்தையா இருந்தால் அதை கொன்றுவிடு, எபிரேயருடைய கூட்டத்தில். ஏன் அவர்கள் பெருகக்கூடாது, அவர்கள் பலக்க கூடாது என்று கர்த்தர் கிரியை செய்தார் மாறி. அதை நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் பலத்து போனார்கள். எந்த ஜனங்கள் பலத்து போனார்கள்னா, யாருக்கு விரோதமா ஒரு பெரிய தேசத்தின் அதிபதி திட்டம் போட்டானோ, இந்த கூட்டம் பெருகக்கூடாது, இந்த கூட்டம் வளரக்கூடாது என்று ஒருவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் அவன் ஆணையிட்டாலும் பரலோகத்தின் தேவன் அந்த ஜனத்தை பலத்து பெருக பண்ணுகிற தேவன். நான் உங்களுக்கு எதை சொல்லுகிறேன்? எதுவும் தடுக்க முடியாது. நீங்கள் பலமாய், நீங்கள் பலத்தவர்களாய் தேவனுக்காய் நிற்பதற்கும் உங்கள் குடும்பத்தில் இருப்பதற்கும் எந்த ஒரு அதிகாரமும் தடையாக நிற்க முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் எல்லா அதிகாரத்திற்கும் மேலான பரலோகத்தின் அதிகாரம் அந்த கட்டளையை இட்டால் அதை மறுக்க எந்த அதிகாரம் இந்த பூலோகத்திலே கிடையாது. இது ஆசீர்வாதமாக கர்த்தர் தம் ஜனத்திற்கு தருகிறார். 50 ஆண்டு காலம் உங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவர் துச்சமாய் கருதார். தேவன் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் தேவன் சமூகத்தில் ஜெபித்தவைகள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க வருவீங்க. ஆனால் நீங்க எடுக்கிற ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கலாம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அடுத்து ஒரு 3 மணி நேரத்தை செலவிட்டு ஒருவேளை 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போலாம். ஆனா கர்த்தர் அன்பின் பிரயாசங்களை மறக்க மாட்டார். தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் ஜனத்தை நான் பலத்து பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, தேசத்தின் நன்மைகளை புசித்து, தேசத்தின் நன்மைகளை அந்த 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. தேசத்தின் நன்மையை புசித்து, தேவன் இந்த நன்மையை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். தம்முடைய ஜனத்திற்கு எதுவும் பாட்டு பாடிட்டு நீங்க போயிட்டே இருங்கப்பா அப்படின்னு அல்ல. நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்து தேசத்தின் நன்மையை உங்களால் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இது நானாக சொல்லவில்லை, சும்மா உங்களுக்கு மகிழ்ச்சிக்காக சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை வாசித்து திருப்பிங்க வாங்க. நீங்க ஏசாயாவின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கிற போது 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால், 1:19 நீங்க வாசித்தால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. அப்போ தேசத்தின் நன்மைக்கும் யாருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. எனக்கும் இந்த மண்ணுக்கு என்ன தொடர்பு அப்படி கேட்காதுங்க. நீங்க இருக்கிற இடம் உங்களால் ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க இருக்கிற குடும்பம் உங்களால் ஆசீர்வாதமாய் மாறும். வயசாயிடுச்சு, என்னால் ஒரு ஏர்னிங் கூட கிடையாது, சம்பாத்தியம் கூட கிடையாது. நான் அதான் திருப்பியும் சொன்னேன் உங்களுக்கு, ஆசீர்வாதம் சொல்லும் போதே நம்முடைய மைண்ட் செட் அநேக நேரங்களில் பொருளாதார ரீதியாக தான் பார்க்கும். அது மட்டுமல்ல, அதுவும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க வயசானாலும் பலவீனமாய் இருந்தாலும் நீங்க இருக்கிறதினால் அந்த வீட்டில் ஒரு நிம்மதி, நீங்கள் இருக்கிறதினால் அந்த வீட்டில் ஒரு சமாதானம், நீங்கள் இருக்கிறதினால் அந்த வீட்டில் ஒரு பாடலும் ஒரு ஆராதனையும் சத்ருவின் கண்கள் அங்கு வைக்க முடியாத அளவிற்கு தேவனின் பாதுகாப்பையும் கர்த்தர் உங்களை கொண்டு அந்த இடத்திலே பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வயசோ வாலிபமோ உங்களுடைய படிப்போ படிப்பின்மையோ பணம் இருக்கிறதோ இல்லாமையோ ஒரு பொருட்டல்ல. நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதமாய் கவனிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின்
பாத்திரமாக உங்களை காத்துக்கொண்டால் கர்த்தர் உங்களை கொண்டு தேவன் இடங்களையும் மற்ற சூழலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்கள் நிமித்தம் தேசத்தை ஆசீர்வதிப்ப. ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஒரு நாள் ஆண்டவர் சபித்தார் இந்த பூமியை. எப்படி சொல்லி சபித்தார்? உன் நிமித்தம் பூமி. ஹலோ, ஆதாம பார்த்து எப்படி சொன்னார்? நீ செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னார். அப்போ அந்த மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்படுமையானால் அந்த பாவத்தில் இருந்தவன் மாறி தேவனோடு ஒப்புரவாகிற போது, மனம் பொருந்துகிற போது கர்த்தர் அந்த இடங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதை நீங்க அறியாத பாதைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் படைத்த அத்தனை காரியங்களும் கவனிக்க வேண்டும். மனிதன் நன்றாய் புசிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் அந்த படைப்பில் நீங்க பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்த பிறகுதான் மனிதனை படைத்தார். கடைசியாக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்துவிட்டு வாங்க பிள்ளைகளை, மக்களை வாங்க நீங்க சாப்பிடுங்க உட்காருங்கன்னு நீங்க அழைப்பதை போலதான் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்துவிட்டு ஆதாம் ஏவாளை படைத்து இவை எல்லாவற்றையும் நீங்க எனக்கு காத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் ஆளுங்கள் என்று அந்த அதிகாரத்தை கொடுத்து சென்றார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தின் நன்மையை கர்த்தர் உங்களுக்கு புசிக்க தருவார். வர நாட்களில் இந்த 50வது ஆண்டை நீங்கள் ஆசரிக்கிற திருச்சபைக்கு வர நாட்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி கர்த்தர் நடத்துவார். உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கர்த்தாவே என்று நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்குரிய பதில் இந்த ஆண்டு உங்களை சேரும் போது கர்த்தரை துதிக்கும் ஒரு துதி உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். ஆண்டவர் நிரப்புவார் அதை. தேசத்தின் நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை புசிக்கும்படி தேவன் கிருபை தருவார். அதோடு விடுவதில்லை ஆண்டவர். கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், உன்னை பலத்து பெரிய ஜாதி, அதுவும் பலக்க பண்ணுவேன். நீ உன்னுடைய பலத்தை, கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கும். நம்பர் 1. நம்பர் 2, தேசத்தின் நன்மையால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். 3வது, அதோடு ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அநேக நேரத்தில் நமக்கு ஒரு கவலை இருக்கும் பாருங்க, என் வாழ்க்கை ஓகே ஆண்டவரே, அடுத்து என் பிள்ளைகள், அதையும் ஆண்டவர் கவனமாக கருத்தில் எடுக்கிறார். அதையும் ஆண்டவர் கவனத்தில் கொண்டு அவர் அந்த வார்த்தையை பேசுகிறார் பாருங்க. அந்த எஸ்ராவின் மூலமாக எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிக்கலாமே. 9ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து, நீங்க புசித்த நன்மைகள், அடுத்தது நீங்க பலம் கொண்டு வாழ்ந்தீர்கள் அல்லவா, அது உங்க வாழ்க்கையோடு முடிவதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தாங்க என்பதில் எந்த மாற்றமில்லை. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் திருப்தியாய் நடத்தி செல்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை பற்றி கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இந்த தேவன் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை, இவர் மீது நீங்கள் வைத்த பாசம், இவருக்காக நீங்கள் செய்த செயல்கள் உங்கள் வாழ்வை மட்டுமல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு அதை ஆசீர்வாதமாக எடுத்து செல்லும் வல்லமை உள்ளது. அதை தான் அந்த வசனம் பேசுகிறது. எதை நீங்கள் தேசத்தின் நன்மைகளை புசிக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக. உம்பிளிக்கை என்றால் அர்த்தம் என்ன? இது பழைய தமிழ் அப்படித்தானே? உம்பிளிக்கை என்றால் சுதந்திரம். உம்பிளிக்கை என்றால் நீங்கள் விட்டு வைக்கிற சுதந்திரம், அந்த மக்களுக்காக நீங்கள் விட்டு போகிற ஒரு பெரிய பரிசு, அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு பெரிய சுதந்திரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கை மட்டுமல்ல, கையின் பிரயாசங்கள் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் தேவன் செய்தி சென்று சேர்கிறது. லேலூயா, லேலூயா. ஒரு காரியத்தை முன்னோட்டமாக சொல்லி இன்னும் செய்திக்குள் வருகிறேன். அன்றைக்கு ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை அழைத்துக் கொண்டு அந்த மோரியா மலையின் மேல் ஆண்டவர் சொன்னார்னு நடந்து போகும்போதெல்லாம் வெட்டாவெளியா இருந்த இடங்க. மோரியா மலை என்பது முள்ளும் காடும் நிறைந்த, முள்ளும் அதாவது நெரிஞ்சலுமாய் நிறைந்த பகுதிகள் தான் அதிகமாய் காணப்பட்டது. ஏனென்றால் அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே இருந்துச்சு அப்படித்தானே, அது முள்ள சிக்கி கிடந்துச்சு. அப்ப முள்ளு நிறைந்த இடம் தான் மோரியா மலையில் நிறைய இருந்திருக்கணும். ஆனால் தன் மகனோடு அப்படியே நடந்து போகிற போது வேலைக்காரர்களை இங்கு நிறுத்திவிட்டு தகப்பனும் மகனுமாய் மலையேறுகிறார்கள். மலையேறுகிற போது மகன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா நாம் பலி செலுத்த போகிறோம் என்பதை புரிந்து கொண்டான் மகன். ஐயோ, நாம் பலிக்கு ஆடை எடுத்து கொண்டு வரவில்லையே. தகப்பனுடைய உள்ளம் ஒடுங்குகிறது. நீதான் அந்த பலியாடு என்று சொல்வதற்கு தயக்கம். ஆனால் ஒரு வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கிறார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு இவர்கள் போகிற பிரயாணம்
கொஞ்சம் எண்ணி பாருங்க, தகப்பன் இருக்கிறார், மகன் இருக்கிறார். ஏதோ அப்படியே ஒரு இடத்துல போய், ஆள் இல்லாத இடத்துல போய் அப்பன் மகனும் ஆராதிச்சு சும்மா வந்துட்டு வந்தா பிரச்சனை இல்லை. தகப்பனை உள்ள உடைந்து போனது. என் மகனை நான் பலி செலுத்துகிறேன், நான் போகும்போது 2 பேராய் போகிறோம், வரும்போது நான் எப்படி வருவேன்னு தெரியாது, என்ன மனநிலை வருவேன்னு தெரியாது. ஆனால் ஒன்று, நான் கர்த்தருக்காக நடக்கிறேன். கர்த்தர் சொன்னார், நீ இந்த மலையை எனக்கு காண்பித்தார், இந்த இடத்தை எனக்கு காண்பித்தார், எனக்கு இதை வேண்டும் என்று சொன்னார், இதை செய் என்று சொன்னார். என் வாழ்க்கையின் சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுக்காக நான் எடுக்கிற முயற்சி முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு தேவனுக்கு நடந்தான் இந்த ஆபிரகாம். மேலே இப்போ ஒரு பலிபீடம் கட்டியாச்சு, மகனை படுக்க வைத்தாச்சு, கவனிக்க வேண்டும். ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஆபிரகாமுக்கு தெரியாது. எது தெரியாது தெரியுமா உங்களுக்கு? சில ஆண்டுகளுக்கு பிறகு இதே இடத்திலே உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு பெரிய தேவாலயம் ஒரு ராஜாவினால் எழுப்பப்படும் என்பதை அறியாதிருந்தான் ஆபிரகாம். அவன் எனக்கு ஆராதித்தது 3 பேரோடு தான் ஆராதிச்சான். கவனிக்க வேண்டும், உங்க வீட்டில் பெரிய ஒரு கூட்டம் இருந்தால் தான் ஆராதனை அப்படின்னு யோசிக்க வேண்டாம். 3 பேர் இருந்தாலும் உயிருள்ள ஆராதனை ஏற்படுத்த முடியும். ஆபிரகாம் எதை ஆண்டவர் சொன்னாலும் அதை செய்வதற்கு மனதுள்ள ஆபிரகாம். மறந்துடாதுங்க, வெறும் ஆபிரகாம் அல்ல, எதை தேவன் செய்ய சொன்னாலும் உம்முடைய வார்த்தையை நான் எப்போதும் தீவிரமாக எடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நபரும், தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற ஒரு ஈசாக்கும், அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி வானோரும் எங்க இணைந்து கொள்கிறார்களோ அங்கு உயிருள்ள ஆராதனை என்பது மறந்துவிடக் கூடாது. அது போதுங்க. அந்த இடம்தான் பிந்தைய நாட்களில் சாலமன் ராஜாவினால் தெரிந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு வர பேசப்படுகிற ஒரு பெரிய பிரமாண்டமான தேவாலயமாய் ஸ்தாபிக்கப்பட்டது. நீங்க இன்னைக்கு 2 பேரும் ஆராதிக்கலாம், அப்படி தனியா ஆராதிக்கலாம், நடந்து வந்து ஆராதிக்கலாம், கஷ்டப்பட்டு ஆராதிக்கலாம், சைக்கிள்ல வரலாம், பஸ்ல ஏறி வரலாம், உங்களுக்கு தெரியாது கர்த்தர் எவ்விதம் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் தலைமுறைகளுக்கு திருப்புவார் என்பதை. அன்றைக்கு ஒருவேளை பரலோகத்திலிருந்து இந்த ஆபிரகாம் அதை நோக்கி பார்த்திருக்கலாம். இன்னைக்கு சாலமன் தாங்க முடியாத அளவுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் இந்த இடத்திலே பலி செலுத்தி வேதம் பேசுகிறது. தேவனுடைய மகிமை அந்த ஆசாரிப்பு, அதாவது ஆலயத்தை நிரப்பிட்டு எந்த அளவுக்கு தெரியுமா? ஆசாரியர்கள் நின்று வேலை செய்ய முடியாத அளவுக்கு தேவ மகிமை பிரத்யட்சமாய் இந்த இடத்தை நிரப்பியது. சாலமனுக்கு மகிழ்ச்சி, ஆனால் அதை விட மேலான மகிழ்ச்சி பரலோகத்தில் இருக்கிற ஆபிரகாமுக்கு. அன்றைக்கு நான் ஆரம்பித்ததிலே இன்றைக்கு எவ்வளவு பெரிய தெய்வீக மகிமை நிறைந்த ஒரு ஆலயம் இருக்கிறது என்பதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செலவிடுகிற நேரங்கள், ஜெபிக்கிற நேரங்கள், கர்த்தருக்கென்று கடினமான நேரத்திலையும் நீங்கள் ஆண்டவரே என்று முழங்கால் படுகிறீர்கள் அல்லவோ, உங்களை பாராட்டுவதற்கோ உங்களை புகழ்ந்து பேசுவதற்கோ மோரியா மலையின் மீது அங்கு ஒரு இன்னொரு சத்தம் இல்லை, ஆனால் உங்களை கவனிக்கிற ஒரு சத்தம் உண்டு. மோரியா மலையின் மீதும் தனித்து விடப்பட்ட நிலையிலும் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிடும் அளவிற்கு உங்களை தனியாக அறிந்த ஒரு குரல் அந்த இடத்துல உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. செபிக்கிற இடங்களிலே தேவனுடைய குரல் கேட்கும் என்பதில் மாற்றமில்லை. அவருடைய திட்டம் செய்ய முன்வருகிற போது அவருடைய சத்தம் கேட்கும் என்பதில் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் தான் உங்களை இணைத்து இருக்கிறீர்கள். அதில் எதுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன்னா, ஆபிரகாமே உன்னுடைய இந்த ஆராதனை ஈசாக்கோடு முடிவதில்லை, இன்னும் ஒரு பெரிய தலைமுறைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் அமையும். ஆபிரகாம் ஏற்படுத்தின அஸ்திபார வேலையை சாலமன் ராஜா சூப்பராய் கட்டி எழுப்பினார். கர்த்தர் அதை பயன்படுத்துவார். உங்களுடைய ஆராதனையின், உங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரை தேடுதலின் அந்த பிரதிபலனை தலைமுறைகள் அனுபவிக்க தேவன் கிருபை தருவார். கவனிங்க, 3 காரியத்தை உங்களுக்கு நான் முன்னுரையிலே பேசியிருக்கேன். செய்திக்குள் நான் வேகமாய் உள்ள வர விரும்புகிறேன். கவனிங்க, நீங்க செய்கிற செயலுக்கு பிரதி உத்தரமாக கர்த்தர் உங்களை பலத்து தைரியமாய் தேவனாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். 2வதாக தேசத்தின் நன்மையை புசிக்க வைப்பார். 3வதாக நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைகளுக்காக தேவன் சுதந்திரத்தை உங்கள் மூலம் ஏற்படுத்த வைப்பார். கவனிக்க வேண்டும், சுதந்திரத்தை தேவனாய் கர்த்தர் அந்த இன்ஹெரிட்டன்ஸை சுதந்திரிப்பதற்காக, பிள்ளைகள் சுதந்திரிப்பதற்கான ஏற்பாட்டை கர்த்தர் உங்கள் மூலம் ஏற்படுத்துவார். அது எப்படி என்று கேட்க வேண்டாம், அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு முன் வந்தால் போதும், மீதி அவரே பார்த்துக் கொள்ளுவார். கவனிங்க, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பகுதியில் என்ன செய்ய வேண்டும், அதான் என்னுடைய வலியுறுத்துதல். அவர் செய்வதை செய்வேன்ட்டார், பலப்படுத்தினாரா? நீங்க வரலாற்றை வாசித்து பாருங்க, ஒரு ஜாதியும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அன்று மட்டும் இல்லை, இன்று வரை
கவனிங்க, இஸ்ரவேல் தேசம் தேவனாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக, தேவனால் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற ஒரு ஜனமாக நிற்கிற போது ஒருவரும் அவரை எதிர்த்திருக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு பலமாக இருந்து வழிநடத்தினார். அவளை பலவீனப்படுகிற நேரத்திலே கர்த்தர் தாமுன் வந்து செயல்களை செய்து வெற்றியை கொடுத்தார். மாத்திரமல்ல, அந்த வறண்ட பாலைவனத்திலும் கூட இவர்கள் செழிப்பாய் வளர்வதற்கு தேவன் தேசத்திலே நன்மையை உண்டு பண்ணினார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆசீர்வாதமாக சுதந்திரத்தை கட்டி காப்பதற்கும் தேவன் கிரியை செய்தார். வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான். நீங்க கவனிங்க, இந்த காரியம் தேவன் நமது வாழ்க்கையில செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய கருத்து என்ன? இதை நீங்க அந்த எஸ்ராவின் வார்த்தையில் இருந்து எளிமையான 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு வடிவமைக்க விரும்புகிறேன். என்னோட வாருங்கள், அந்த 9ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனம் ஊன்றி நீங்கள் வாசிக்கிற போது 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்திபலி நேரத்தில் நான் துக்கத்தோடு எழுந்து கிளைத்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, போது கவனிங்க, ஆண்டவருக்கு முன்பாக தன் கைகளை விரித்து இவன் விண்ணப்பம் பண்ணிய அந்த பகுதி தான் கீழாக தொடர்கிறது. இதை நீங்க நேரம் எடுத்து வீட்டில் போய் வாசிங்க. இப்போ ஒரு செய்தியை மட்டும் கேட்டால் அது பூரணமாக உங்களுக்கு அந்த துல்லியமாக எல்லா வசனங்களும் மனசில் இருக்காது. நான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு அவுட்லைன், ஒரு பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு மேலோட்டமாக விளக்குகிறேன். நேரம் எடுத்து இதை மெதுவாக வாசித்து பாருங்க. தன் கைகளை விரித்து அப்படியே தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கொஞ்சம் உன்னிப்பாய் நோக்க வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஜெபத்தில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு செய்வதற்கு, நாம் பலத்து இருப்பதற்கும், தேசத்தின் நன்மையை புசிப்பதற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக நாம் விட்டு வைப்பதற்கும் தேவன் சில காரியத்தை செய்ய ஞாபகமூட்டுகிறார். அது நமக்கு பலனாகும். அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க போதும். இந்த வார்த்தை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நிறுத்தியது, யோசிக்க தோன்றியது. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்க. யார் பேசுவது இது? எஸ்ரா பேசுகிறார். எஸ்ரா இப்போது எப்படி பேசுகிறார்னா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, அதாவது என் முகத்தை கொண்டு உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் வெட்கமா இருக்கு ஆண்டவரே, வெட்கி கலங்குகிறேன். கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் நன்மையை புசிக்க வைக்கிறார், கர்த்தர் அடுத்த தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். மாத்த இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் கடினமே கிடையாது. கர்த்தரதை செய்வார், அதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். ஆனா இந்த எஸ்ராவின் ஜெபத்தில் இருந்து ஒரு காரியம் நமக்கு பலனாகிறது. இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமற்ற விதத்திலே, அவர் சொல்லுகிறார் ஜெபத்தில், உமக்கும் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எது வெட்கப்படுத்தியது? எதனால் அவர் பேசுறார்? தொடர்ந்து கீழே வாசிக்கும்போது சொல்றாரு பாருங்க. எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று ஆண்டவரே. அப்ப எது தேவனுக்கு முன்பாக? நம்ம ஆண்டவரை பொறுத்து ஒரு குறிப்ப வேதம் அழகாய் சொல்கிறது. அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் நம்மை குறித்து வெட்கப்படுகிற தேவனும் அல்ல. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை குறித்து வெட்கப்படுகிற தேவனும் அல்ல. சில மக்களை பார்த்தா வெட்கமா இருக்கும், அப்படிதானே? இவரெங்கெல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமே, இவரெல்லாம் நம்ம சொந்தக்காரன் சொல்லணுமே, நமக்கு வெக்கமா இருக்குன்னு யோசிப்பாங்க பெரியவங்க, எளிமையா இருக்கிற மக்களை பார்த்து. ஆனால் ஆண்டவர் இவ்வளவு உயர்ந்தவர், நம்மளை குறித்து அவர் வெட்கப்படுவதில்லை, நம்மளை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக பண்ணுவதும் இல்லை. அப்ப இந்த வெட்கம் எங்க இருந்து வருகிறதுனா, இன்னொரு இடத்துல இருந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது, நமக்குள்ள இருந்தே வருது. இந்த எஸ்ரா பேசும்போது இதை குறிப்பாக கவனிக்கணும். எஸ்ரா பேசும்போது, ஆண்டவரே நீர் எங்களை வெட்கப்படுத்தினீர் அப்படி கேட்கல. இந்த இடத்துல இவர் எப்படி பேசுகிறார்? எனக்கு வெட்கமா இருக்குப்பா, எங்களுக்கு அந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறோம். காரணம் என்னன்னா, பாவம் எங்களில் இருந்தால் இந்த பாவத்துக்கு ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த ஆண்டவருக்கு முன்பாக வெட்கப்பட வைக்கிறது தான் பாவத்துக்கு வேலை. இதை விளக்கி தர, அதுதான் என்னோட முதல் கருத்து. நீங்க பலத்து தேசத்தின் நன்மையை புசித்து
அடுத்த தலைமுறைகளுக்கு சுதந்திரமாக நீங்க வைத்து போக விரும்பினால் தெளிவா மனசுல வச்சிருங்க. ஏதோ நம்ம ஒரு ஸ்தோத்திரம் போட்டு எஸ்கேப் ஆக முடியாது. ஆண்டவர் தெளிவா ஞாபகம் பட்டுகிறார். தேவனுக்கு முன்பாக வெட்கி கலங்க பண்ணுகிற நம்முடைய முகத்தை வெட்கி கலங்க பண்ணுகிற அளவுக்கு நமது வாழ்க்கையிலே இருக்கிற பாவங்களோ குறைகளோ கரைகளோ இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட வேண்டும். வாங்க என்னோட வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 25 எல்லாரும் வாசிங்க. ஆதாமும் ஏவாளும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். கவனிங்க, தேவனுடைய படைப்பிலே இந்த வெட்கம் என்பது இல்லாமல் இருந்துச்சு. ஆனா எப்போ இது புகுந்ததா? நீங்க 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்க 3ஆம் அதிகாரத்தில் பாவம் இவ்வளவு உள்ளத்திலே வந்தபோது கவனிக்க வேண்டும். 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் வர்றார். தோட்டத்தில் வந்து ஆண்டவர் கூப்பிடுறார் ஆதாமை பார்த்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? 10ஆம் வசனம், அதற்கு அவர், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து. கவனிங்களா, இந்த வேறுபட்ட உணர்வு, வெட்கம், பயம், இப்படிப்பட்ட உணர்வுகளை யாருடைய உள்ளத்திலே விதைத்தது தெரியுமா உங்களுக்கு? பாவம் உள்ளத்திலே விதைத்தது. பாவம் உள்ளத்திலே இருக்க இருக்க நீங்க பரலோகத்தில் போய் இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை டீல் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு தப்பு பண்ண பிள்ளையை பிடிச்சிட்டு நம்ம என்ன கேட்போம், நீ இதை தப்பு பண்ணியான்னு கேட்கும்போது நான் பண்ணல நம்ம நிரூபிக்கணும். சில இடத்துல இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல எப்படின்னா ஒரு நபரை பிடிச்சிட்டு நீ தப்பு பண்ணியான்னு கேட்டால் மேக்ஸிமம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு தெரியுமா? நீ இதை பண்ணா, இந்த பாருங்க இதுக்கு எவிடன்ஸ் தான் இருக்கு பாரு, இந்த எவிடன்ஸை நீ பாரு, இந்த எவிடன்ஸை பார்க்கறதால நீ இதை பண்ணினா என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் மனசில் வச்சிருங்க, நீங்க தேவனுக்கு முன்பாக பரலோகத்தில் பாவம் செய்து விட்டு ஆண்டவர் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. பாவியே நாம் செய்த பாவங்களே தேவனுக்கு முன்பாக நம்மை நிற்க விடாதபடி வெட்கி தலைகுனிய பண்ணும் என்பதை மறந்து விடக்கூடாது. பாவத்துக்கு எந்த தைரியம் கிடையாது. பாவத்தை செய்வதற்கு தைரியம் நிறைய உண்டு. பாவத்துக்குள்ள டிராவல் பண்றதுக்கு உங்களை கூட்டிட்டே போயிட்டு இருக்கோம். பாவத்தை மீண்டும் மீண்டும் தைரியமா செய்வதற்கு இது தூண்டும். ஆனால் தேவனை பார்க்கிற போது பாவத்திற்கு தைரியம் கிடையாது, தைரியம் இழந்து போகும். கவனிக்க வேண்டும், எந்த பாவமா இருந்தாலும் சரிதான். அப்ப பாவங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிரப்பி இருந்தால் தேவனுக்கு முன்பாக தலை குனிய பண்ணும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. வெட்கி தலை குனிகிற அளவிற்கு இவர் எஸ்ராவின் வார்த்தை சொல்லப்படுகிறது. நானும் என் ஜனமும் உமக்கு முன்பாக எங்கள் முகத்தை ஏறெடுக்க நாங்கள் வெட்கி தலைகுனி, அதாவது வெட்கி நாங்கள் கலங்குகிறேன். காரணம் என்னவென்றால் எங்கள் அக்கிரமங்களும் எங்கள் பாவங்களும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நீங்க தீர்மானித்துக் கொள்ளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற பாவங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதுக்காகலாம் நீங்க எப்படிப்பட்ட பாவங்கள்? இன்னொரு வருஷத்தை உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இருந்து ஞாபகம் முட்டி தருகிறவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் கடிதம் எழுதுகிற போது ஒரு அழகாக பேசுவார் பாருங்க. கொரிந்தியர் கடிதம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. கவனிங்க, அந்த வசனம் 2ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து, பைபிள் இருக்கவங்க எல்லாரும் எடுங்க, எடுத்து வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரவாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே வாசிங்க, தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். கவனிங்க, வெட்கத்துக்குரிய காரியம் எங்கிருந்து ஆரம்பமாகுதான்? அந்த 2ஆம் அதில் வாசிக்கும் போது அந்தரங்க காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற அந்தரங்க காரியங்கள், அதை நம்ம வெறுக்காம மூடி வச்சிருப்போம் உள்ளத்துல, நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் உள்ளத்துல அந்த ஆசைகள் இருக்கும் பாருங்க. கிறிஸ்துவின் சபைக்கு நான் சொல்லுகிறேன், மறைத்து வைக்கப்பட்ட பாவங்களால் நீங்க ஒரு பரிசுத்தம் அடைய முடியாது.
வெறுக்கப்பட்ட பாவங்களால் தான் நீங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. மரத்து கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை, கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன், மோட்டர் ஆஃப் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்படின்னு போட்டுட்டு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், வாய்ப்பு வருகிற போது 10 மடங்கு திருப்பியும் ஆண்டவரே ஐ எம் சாரி. நோ, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை கொஞ்ச நேரம் விட்டு வைப்பதல்ல. வேதம் பேசுகிறது தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் உங்களை, உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் செயல்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்றார். இதை விட மேலான யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது, எந்த அரசாங்கம் கொடுக்க முடியாது. கவனிக்க வேண்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாவங்கள் நம்ம அந்தரங்கத்தில் கூட ஒளிந்து இராதபடி நீங்கள் ஆண்டுடைய வெளிச்சத்துக்கு முன்பாய் கொண்டு வர வேண்டும். அந்தரங்க பாவங்களை வெறுத்து, காரியங்களை வெறுத்து தந்திரமாய் அது உள்ள இருந்து வச்சிருங்களா, நம்மளை நடக்கையே மாத்திரும், தந்திரமா நடக்க பண்ணும். கவனிங்க, மற்றவங்க பார்க்கல நினைப்போம். நீங்க யாருக்கு கண்ணில் தப்புனாலும் யார் உங்களை அப்படியே தெளிவா பார்த்துட்டு இருக்கா? ஹலோ, யார் பார்த்துட்டு இருக்காங்க? ஆண்டவருடைய பார்வை மாறவே மாறாது. தெளிவா நீங்க யோசிக்கிற யோசனை, நீங்க சிந்திக்கிற சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவா யோசிக்கிறார். அப்போ தந்திரமாய் நடக்க பண்ணுகிற அந்தரங்கமான காரியங்களை நாம் வெறுக்காமல் இருப்போமானால் அது வெட்கமான சூழ்நிலைகளை கொண்டு விடும், கர்த்தருக்கு முன்பாக வெட்கப்பட வைக்கும். தேவவே ஞாபகம் பட்டுகிறார், நமது வாழ்க்கையிலே வெட்கத்திற்கு உரிய அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல், வேத வசனத்தை புரட்டாமல், வேதம் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறது. எப்படி தெரியுமா உங்களுக்கு? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே. அப்ப நீங்க கவனிங்க, நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கையில் எது வெளிப்பட வேண்டும்? சத்தியம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தூக்கி அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியம் வெளிப்படும் அளவிற்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்தம், ஒரு கிளீனிங், ஒரு ஒர்க் நம்ம உள்ளத்தில் நடக்குமே, ஆனால் சத்தியம் தானாக வெளிப்படுங்க. கர்த்தருடைய சத்தியம் நம்ம வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு மார்னிங் பாஸ்டர் பேசும்போது கூட சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம அறியாத சத்தியம், கர்த்தர் நமக்கு சத்தியத்தை வைத்திருக்கிறார். ஆனா அந்த சத்தியம் நம்ம வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் தெரியுமா? உள்ளே இருக்கிற இருப்புகள், உள்ளே இருக்கிற இருப்புகள். அதை கிளீன் பண்ணும்போது கேட்கணும், இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவேனாக ஆண்டவரே, ஒரு முறை கூட என்னை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தல் என்பது எப்போதுமே தேவை. நான் அன்றைக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அப்படி ஒரு நாள் நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி அருளும் அப்பா. என் பாவ சிந்தனைகள் மாற, என் பாவத்தினுடைய உள்ளிருப்புகள் மாற, என் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை என் வாழ்க்கை வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு என்னை நிரப்பி இருக்கிற உமக்கு பிரியமற்ற எந்த கிரியைகளாக இருந்தாலும் மாற்றப்பட. ஒவ்வொரு ஆராதனை இந்த கிளீனிங் ஒர்க்கை நடத்தணும். ஆராதனை என்பது பாடல் மட்டுமல்ல, கூடி வருகிற நிகழ்ச்சி அல்ல. 2 காரியத்தை கொண்டு பாருங்க. இந்த சுகர் ஃபேக்டரிக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க, அந்த யூடியூப்லையும் பார்க்கலாம், இப்போ போகணும்னு அவசியமே இல்லை. இந்த சுகர் ஃபேக்டரி நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த சுகர் கேன், அதாவது கரும்பை டன் டன்னா கொண்டு உள்ள போடுவாங்க, அந்த ஆரம்பத்தில் போடுவாங்க. அந்த கரும்பு சைஸ் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? வளைஞ்சிருக்கும், உடைஞ்சிருக்கும், ஒல்லியா இருக்கும், நல்ல அழகா பல்கா இருக்கும். அது எப்படி எல்லாமே இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்காது, பார்த்த கரும்பு போல இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த ஃபேக்டரிக்கு கடைசியில் பார்ப்பீங்கன்னா எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு? அத்தனையும் சுகராக வரும், அழகா சீனியாக, சர்க்கரையாக. கவனிங்க, அப்படி வெள்ளை நிறத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை கவனிக்கணும், இந்த மெஷினில் நீங்கள் ப்ராப்பராக வராமல், இந்த மெஷினுக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக வராமல் அந்த கரும்பு அந்த அந்த ஃபேக்டரிக்கு உள்ள அப்படியே என்ட்ரன்ஸில் அப்படியே நடந்து வந்து வெளியே வந்தவுடனே சீனியாக மாறாது. நீங்கள் எவ்வளோ வளைந்திருந்தாலும் நெளிந்திருந்தாலும் எந்த தன்மையில் இருந்தாலும் ஒரே வெண்மை நிறமான சுவைமிக்கதா தேவனால், அதாவது நம் அனைவராலும் பயனுள்ளதாய் மாற்றப்படுவதற்கு சில ப்ராசஸ்க்குள்ள கடந்து வந்து தான் ஆகணும். கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு, உடைக்கப்படுதல் இருக்கு, சுவையுள்ள ஒரு பதார்த்தமாய் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய எப்படி என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படியெல்லாம் கவலை கிடையாது. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி சுத்தமாக்கப்படுகிறோம், தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். எந்த விதத்தில் நாம் காணப்பட்டிருந்தால் ஆண்டவரே என் உள்ளத்தை உடைய இரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் கழுவியறலும், ஒவ்வொரு ஆராதனையிலும், ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒரு புது மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பலக்க பண்ணும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை
தேசத்தின் நன்மைகளை புசிக்க பண்ணும். அதான் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையை அடுத்த தலைமுறைகளுக்கு சுதந்திரமாக கொண்டு செல்லும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், அப்ப மற்றவங்க நல்லா இருக்கிறவங்களும் அவங்க எல்லாம் இப்படியே பண்ணிட்டு போறாங்க, அந்த கதையை நான் பேசவில்லை. நீங்க தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு உரிய உபதேசமாய் பேசுகிறேன். கவனிக்க வேண்டும். அந்த ஜனங்களுக்குரியவைகளை பேசவில்லை, அது கதை வேறு. அது நீங்க மேலோட்டமாய் வெளியே ஜன்னல் ஓரத்தில் பார்க்கிறவர்கள் அல்ல, அது வேற கதை. கர்த்தர் முடிவை தெளிவாய் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டமே, உனக்கென்று ஆண்டு ஒரு பெரிய தீர்மானத்தையும் யோசனையும் கர்த்தர் இருதயத்தில் வைத்துதான் உன்னை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். உன்னை எருசலேமிலே வந்து வைத்திருப்பது தற்செயலான நிகழ்வு அல்ல. யாரோ ஒருவர் சொன்னாங்க அங்க வந்தேன், அப்படிதான் வந்திருப்பீங்க. ஆனா தற்செயலான நிகழ்வு அல்ல, கர்த்தருடைய இருதயத்தில் தோன்றின யோசனை. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நீங்க அவருடைய இருதயத்தில் இன்னும் இருக்கிறீங்க என்பது. அது கேட்கிறார், நான் உன்னை பலத்து தேசத்தின் நன்மையை புசிக்க அடுத்த தலைமுறைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போக நான் செய்ய வேண்டுமையானால் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளார்ந்த நிலைகளிலே, அந்தரங்க நிலைகளிலே தேவனுக்கு பிரியமாய் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற மகனாய் மகளாய் வெளிப்பட வேண்டும். சத்தியம் உன்னில் வெளிப்படுவதற்கு தடையாய் இருப்பது என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு வருஷ விசுவாச வாழ்க்கையிலே இவ்வளவு நாட்கள் உமக்காய் நான் ஓடின போதும் என் வாழ்க்கையிலே சத்தியம் வெளிப்படவில்லையே. என் வார்த்தையிலே சத்தியம் வெளிப்பட வேண்டும், என் நடத்தையிலே சத்தியம் வெளிப்பட வேண்டும், என் சிந்தையிலே சத்தியம் வெளிப்பட வேண்டும். இங்க ஒரு பெரிய கூட்டத்தையோ பெரிய திரளான மக்கள் இருந்தால் தான் ஆண்டவர் கிரியை செய்வார் என்ற அர்த்தம் கிடையாது. நீ ஒரு நபராய் அந்த ஆலயத்திற்குள் இருந்தாலோ, ஒரு நபராய் ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்குள் நீ ரட்சிக்கப்பட்டவளாய் ரட்சிக்கப்பட்ட நபராய் நீ இருந்தாலோ, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளின் மூலம் தேவ பலன் உண்டாகும். நீ பலத்திருப்பாய். குடும்பமே எதிர்க்கலாம், ஊரே எதிர்க்கலாம். சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவனுடைய மனிதன் தேவ பலமுள்ளவனாய் மாற்றுவார் தேவன். கர்த்தருடைய பலன் அங்கு கிரியை செய். யாரை தட்டி தூக்க வேண்டும் கர்த்தர் தூக்குவாருங்க. உங்களுக்காக யாரை அப்படி கொண்டு வர வேண்டும் கர்த்தர் கொண்டு வருவா. நீங்க சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அதற்காக தேவன் வார்த்தையை கொடுத்தார். அதற்காக தேவன் வார்த்தையானவர் மாம்சமானார். அதற்காக தான் மாம்சமாகி நம்மோடு உலாவினார், நமக்காக ஜீவன் கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நாம் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய சமூகத்தில் கிளீன் பண்ணுங்க. பாவத்தை உள்ள வச்சுட்டு சத்தியம் வெளிப்படாது. நீங்க எவ்வளவு தூரம் வாயால ஒரு வசனத்தை சொன்னால், வசனம் சொல்றதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாற முடியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? கவனிங்க. சாத்தான் தான் வேதத்தை கரெக்டா ஓதுவான். இயேசுவை சந்திக்கிற போது சாத்தான் எப்படி அப்ரோச் பண்ணா? ஹலோ, அன்றைக்குள்ள நியூஸ் பேப்பரை வாசிக்கல. அன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரை எடுத்து வந்து இயேசுநாதர்கிட்ட இப்படி ஆகும், இன்னைக்கு காலையில கொஞ்சம் பேர் இறந்திருக்காங்க அப்படியெல்லாம் பேசிக்கல. அவன் என்ன பேசுறான் தெரியுமா? பைபிள் இருந்து, அதாவது வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்துக்கொண்டு இயேசுநாதர்கிட்ட பேசுறான். அவர் பசியா இருக்கிறான்னு தெரியுது, கான்டெக்சுவலா பேசுறான், சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிறான். இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி வேதத்தின் வசனங்களை பயன்படுத்துவதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வேத வசனம் நம்மை மாற்றுவதற்கு, மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு ஏற்றபடி வேத வசனத்தை பயன்படுத்துறதுனால தேவனுடைய பிள்ளைகளை மாற முடியாது. அவருக்கு ஏற்றபடி என்னை மாற்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பதனால் மட்டும்தான் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற முடியும். காருக்கு முன்னால் ஒரு பெரிய வசனம், வீட்டுக்கு முன்னால் பெரிய வசனம். நீங்க எவ்வளவு வசனங்கள் தப்பு இல்லை, நிறைய வசனங்களை நீங்க வச்சுக்கணும். ஆனா இதயத்துக்குள்ள அது வாசம் பண்ண மாட்டேங்குது. அநேக நேரம் வசனத்தை எப்படி வாங்கிக்கிறோம், வாங்கி பின்னால எறிஞ்சு போடுகிறோம், தூக்கி ஒட்டா அப்படி பின்னால போடுகிறோம். வசனம் எங்க கிடக்கு? நான் சொல்லலை, பைபிள் இருக்கு. வாங்க 50ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 50ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் போது சங்கீதக்காரன் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி என்ன பண்ணுகிறார்களா? 50ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 50:17. 50ஆம் சங்கீதம் 17 எடுத்துருங்க. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை எங்கே எறிந்து போடுகிறாய்? ஹலோ, எங்கே எறிந்து போடுகிறோம்? உனக்கு பின்னாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வார்த்தையை வாங்குறாயா? வாங்குகிறேன். கேட்டாயா? கேட்டேன். வாங்கினாயா? வாங்கினேன். எங்கே இருக்கிறது? அப்படியே வாங்கி பின்னால் இருந்தா கிடக்கும், அப்படி போட்டுறது. வார்த்தை பின்னால கிடக்கும், எங்கேயோ கிடக்கும். இதனால என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல ராத்திரி வருவதற்கு கஷ்டம்னு ஒரு டார்ச் லைட் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்கின உடனே தூக்கி பின்னால போட்டீங்க. கொஞ்ச நேரம் தாண்டா அப்படி குண்டக்க மண்டக்கன்னு விழுந்தாச்சு. காரணம் என்ன? கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய கர்த்தருடைய வசனத்தை நீ வாங்கி பின்னால போட்டுட்டு நீ முன்னால் நடந்தியனா எங்கேயோ விழ போறான்னு அர்த்தம்.
ஆனால் கர்த்தருடைய வசனத்தை வாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை சுத்திகரிப்பீராக, இந்த வசனத்தின்படி என்னை சுத்திகரிப்பீராக. யாரை கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதமாக்குறாரு பாங்க? எஸ்ராவுக்கு வாங்க. அந்த எஸ்ராவின் புத்தகத்தில் இன்னைக்கு 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க. நீங்க கவனிக்கும் 7ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கும் 8, 9, 9ஆம் அதிகாரத்தில் வாங்க. அது 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது 9:4 அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றங்களின் நிமித்தம், அடுத்த லைன், இஸ்ரவேலருடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரோ. எதற்கு நடுங்குகிற யாவரோ? எதற்கு நடுங்குகிற மக்கள்? மழைக்கும் குளிருக்கும் நடுங்குகிற மக்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற மக்களாய் ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அவங்க தான் சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தையை பயத்தோடும் பக்தியோடும் உள்வாங்கி எடுத்துக்கொண்ட ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிங்கப்பா. நான் எதை விட வேண்டுமோ, எதை நான் ஒதுக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் கழுவப்பட வேண்டுமோ கழுவி இந்த வார்த்தை உள்ளே ஸ்தாபிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் காலையிலே இரவும் பகலும் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை ஸ்தாபித்தால் சத்தியத்தை உங்களை அறியாம சத்தியம் வெளிப்படும். நீங்க படிக்காதவங்களா இருங்க, ஒருவேளை படிப்பு எழுத்து கூட வாசிக்க தெரியாம விட்டுருங்க, அதெல்லாம் கவலை கிடையாது. ஆண்டவருக்கு என்ன, நம்முடைய நினைவுகளே அவர் அறிவார். அப்புறம் என்னங்க எழுத்தும் வாசிப்போம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை வேதம் பேசுகிறது, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை முன்னறிவா. அப்போ இருதயத்தில் நீங்க இந்த தோற்றம் கூட தூய்மையா இருக்க வேண்டுமே, ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார், உங்களை பலப்படுத்துவார். உங்களை பலவீனன் என்று யார் சொன்னாலும் கர்த்தர் பலவான் என்று அழைப்பார். உங்களுக்கு நன்மை உண்டாகாமல் வேற எங்கு போக அதை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தின் நன்மைகளை தருவார். யாரை கொண்டாது தருவார்? கர்த்தர் எதையாவது ஒரு வழியை ஓபன் பண்ணி கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் கையின் பிரயாசங்களை வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக என்னை மாற்றுவீராக. எல்லாரும் கரங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே எங்களை சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவர் அந்தரங்க, ஆண்டவர் ரகசியமான தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாங்கள் வெறுக்க உதவி செய்யும். சத்தியத்தினால் ஆண்டவர் நாங்கள் நடக்க உதவி செய்யும். சத்தியத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க வாங்க எஸ்ராவில், இந்த எஸ்ராவின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அடுத்த ஒரு காரியத்தை வேகமாக மற்ற காரியங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அடுத்த ஒரு காரியம் என்னுடைய கண்களை அப்படியே கவர்ந்தது. 8ஆம் வசனத்தினுடைய மையப்பகுதியை வாசிக்கிறேன், கவனிங்க. நான் அந்த 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாருமே அந்த வசனத்தை கவனிச்சிருங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசித்து, அதாவது பிரகாசிப்பித்து, அடுத்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்சம் நேரமாவது கிருபை கிடைத்தது. 9ஆம் வசனத்துடைய கடைசி வரி பேசுகிறது, எங்களுக்கு தயை கிடைக்க செய்தா. நான் எந்த 2 வார்த்தையும் சேர்த்தெடுக்கிறேன் நேரம் கருதி. அந்த 8ஆம் வசனத்துடைய கடைசி வரியையும் 9ஆம் வசனத்துடைய கடைசி வரியையும் சேர்த்தெடுக்கிறேன். எப்படின்னா, அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது, எங்களுக்கு அவர் சமூகத்தில் தயை கிடைத்தது. கிருபையும் தயவும், இது ரெண்டையும் வாழ்க்கையில நீங்க எதை உங்களுக்கு சம்பாத்தியத்தில் பேங்க்ல இருக்கோ இல்லைங்க, இந்த கிருபையும், ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் என்னை விட்டு நீங்காதிருப்பதாக உங்களுக்கு விண்ணப்பமா இருக்கணும். கர்த்தர் உங்களை பலப்படுத்த வேண்டுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க தேவன் கிரியை செய்ய வேண்டுமா? அது மாத்திரமல்ல, கர்த்தர் அடுத்த தலைமுறைகளுக்கு உங்களுடைய அதற்குரிய சுதந்திரத்தை உங்கள் மூலம் ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டுமா? கர்த்தர் பேசுவது எப்படி தெரியுமா? அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் உங்களை விட்டு நீங்காதிருப்பதாக. இந்த ரெண்டும் கர்த்தருடைய உங்கள் சமூகம் உங்களோடு இருக்குமே. ஆனால் கவனிங்க, கர்த்தர் உங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவார். கிருபையும் தயவும் எங்க இருந்து வாங்குவது? எங்கேயாவது கிடைச்சா சொத்தை வித்து கூட வாங்கிடலாம், அப்படிதானே? லோன் போட்டாவது வாங்கிடலாம். இப்போ போய் விழுந்து நம்மளை நம்ம வித்து நம்மளையாவது அர்ப்பணித்து வாங்கிடலாம். நீங்க ஒரு இடத்துல போய் வாங்க முடியாது, ஒரே ஒரு இடத்துல தான் வாங்க முடியும். அவர்கிட்ட மட்டும்தான் அது அவைலபிள், ஆண்டுடைய சமூகத்தில் மட்டும்தான் அது அவைலபிள். ஆண்டவர் கேட்கிறார், கவனிங்க. இந்த எஸ்ரா சொல்றாரு, கரெக்டா ஞாபகத்தில் வைக்கிறாரு, நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருப்பதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபையும்
எங்கள் மேல் நீர் வைத்த தயவும் தான் காரணம் ஆண்டவரே. நான் பார்த்த வேலை தான் ஆண்டவரே. ஆண்டவரே என் சொத்து தான், என் சொக்காரங்கள் தான், அப்படியெல்லாம் இல்லை. இது எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவதற்கு அந்த நேரத்தில் இதயத்தை தூண்டியது கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு. உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கலாம். நீங்க ஒரு கல்யாணமோ வீடு கட்டுறதோ அல்லாவிட்டால் ஒரு வேலை வாய்ப்போ படிக்கிறதுல வெற்றியோ யாரையோ கொண்டு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த ஆளையை பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க. நீங்க செய்ய வேண்டியது காரியம் என்னவென்றால், இந்த நபரை கொண்டு எனக்கு உதவின உம்முடைய கிருபையின் கரத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. கர்த்தருடைய கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் எந்த பிள்ளைகள் நாடி நிற்கிறதோ கர்த்தர் சூழ்நிலை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் பலத்து போக பண்ணுவார். உங்களை ஒரு நாள் ஆண்டவர் கீழாக விட மாட்டார். கர்த்தர் மேலாக உங்களை மாற்றுவார். உங்களை பல நாளுக்கு நாள் பெருகும். நீங்க ஆண்டவருடைய கிருபையையும் தயவையும் மட்டுமே சார்ந்திருங்க. நான் சார வேண்டிய என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே ஒரு இருப்பிடம், நான் ஆண்டவரே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சமூகம் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவு மாத்திரமே ஆண்டவரே. இதை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க மறக்காம கேட்கணும். நீங்க நினைக்கலாம் ஒருவேளை நிறைய பேலன்ஸ் இருந்தா பணம் குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நமக்கு மட்டும் பணம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். இல்லைங்க, இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. நீங்க கர்த்தருடைய கிருபையும் தயவும் உங்களை சூழ்ந்து கொள்ளுமையானால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்பது மாற்றமில்லை. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். அப்படியே ஆதியாகமத்திற்கு வாங்க. ஆதியாகமத்தில் நீங்க வருகிற போது 40ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆதியாகமத்தில் இந்த யோசேப்பை குறித்து வேதம் பேசும்போது 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 40:14 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி. கவனிங்களா, இந்த யோசேப்பின் சம்பவம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட தெரியும். அதனால தான் நான் வேகமாக சொல்லுகிறேன். ஜெயிலில் போட்டிருக்கார், ஜெயிலில் இருக்கிறார் யோசேப்பு. இப்போ அங்கே இருக்கிற போது அங்கே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் ஒரு வார்த்தைகளை கொடுக்குறார். வார்த்தைகளை கொடுத்துன்னு பாருங்க. அந்த கீழே வாசிக்கும் போது அது நீங்கள் வீட்டில் போய் இந்த இடத்த நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த 9ஆம் வசனத்திற்கு கீழேயோ அந்த 40ஆம் வசனம் முழுவதும் வாசித்து பாருங்க. அவர் எப்படி பேசுகிறார்னா, அந்த பானபாத்திரக்காரன் சொல்றார். பானபாத்திரக்காரனா ராஜாவுக்கு அப்படி உதவி செய்கிறவன். அந்த பானபாத்திரக்காரன் அந்த தரிசனத்தை விளக்கம் கொடுத்துட்டு சொல்றாரு. அவன் கண்டு ஒரு சொப்பனம், 2 பேரும் 2 சொப்பனம் பார்க்குறாங்க. அப்போ அந்த யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த பானபாத்திரன் சொன்னாரு, தம்பி இதுதான் அர்த்தம் புரிஞ்சுக்கா, ஆனா ஒரு காரியம் மட்டும்பா, கண்டிப்பா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பா? கர்த்தர் பானபாத்திரக்காரனை ஆசீர்வதிக்க போறார். மீண்டும் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். 14ஆம் வசனத்தை இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதுதான் புரியும்படி நீங்க 13 இருந்தே வாங்கலாம். 13 வாங்க. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உன் வேலை உனக்கு திரும்பி கிடைக்கும். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த விளக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? நீ நல்லா வேலை பாப்பா, முந்தி இருந்த போஸ்டிங்களே கர்த்தர் உன்னை நிறுத்துவார். இந்த சொப்பனம் அதுதான் சொல்லுது அப்படின்னு விளக்கத்தை கொடுத்துட்டு இன்னொன்னு சொல்றான் பாருங்க. 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி அவன் இப்ப கேட்கிறார், யோசேப்பு கேட்கிறார், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை பாவம். இந்த யோசேப்பு தப்பே செய்யாம கடுமையான ஒரு சிறைச்சாலை தண்டனை விடுதனே. அநேக இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே வட இந்தியாவில் போய் பாருங்க. எனக்கு ஒரு போதகர் வகுப்பில் நாம் பாடம் எடுக்கும் போது சொன்னார், யூபியில எல்லாம் நிறைய போதகர்கள் தப்பா குற்றம் சாட்டப்பட்டு, பாலியல் குற்றம் சாட்டப்பட்டு, அது மாத்திரமல்ல இந்த கஞ்சா போதைப்பொருள் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனசார் அப்படி அவங்க செய்தது கிடையாது. அந்த அவர்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள் அப்படியே ஒரு பொய் கேஸை போட்டு நிறைய ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார்கள். நான் ஒரு லைனை சொன்னா அது அவர்களை ஒருபோதும் தேவனுக்காய் நிற்பதில் இருந்து தடை பண்ணுவதில்லை. ஜெயிலுக்குள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று. முடிந்த அளவு என்னை நீ எவ்வளவு வதைப்படுத்த வேண்டாலும் வதைப்படுத்து. நீ வதைப்படுத்த தேவனுடைய நாமத்தின் விதையாக நான் மாற்றப்படுகிறேன். எந்த இடத்துல என்னை கொண்டிருந்தாலும் தேவனுக்காய் நிற்பேன் என்றுதான் அங்க அத்தனை பாடுகளின் மத்தியில் தான் ஆராதிக்கிறார்கள். அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டத்தை தப்பில்லாம கஷ்டம் அனுபவிக்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம், பெயின்ஃபுல்லான ஒரு காரியம். யோசேப்பு அவ்வளவு பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது நன்மையான காரியத்தை பானபாத்திரன் சொல்லிட்டு சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் போது கொஞ்சம் எனக்கு தயவு பண்ணப்பான்னு தப்பு பண்றாரு யோசேப்பு.
வேதனை நேரத்திலும் கஷ்டத்தின் நேரத்திலும் சில நேரங்களில் ஒரு மனுஷ தயவு, ஒரு அவனுடைய தயவு, அவளுடைய தயவு என்று யாராவது ஒருவருடைய தயவு கிடைக்காதா என்று தேவனுடைய பிள்ளை நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நாட வேண்டிய அவசியம் இல்லை? ஒரு வசனத்தை வாசிங்க. அதே 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ உங்க கூட இருந்து கிருபையையும் தயவையும் யார் உண்டு பண்ணுகிறார்? தேவன் உண்டு பண்ணுகிறார். அப்ப யாருக்கு இந்த கவலை தெரியுமா? ரெண்டுல ஒன்னு ஆண்டவர் கூட இல்லாத நபர், இன்னொரு விதம் எப்படி ஆண்டவர் இருக்கிறதை தீவிரமாக எடுக்காத நபர். ஆராதிக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையும் தயவும் உங்களுக்கு தாராளமாக்கப்படுகிறது. இந்த புதிய அந்த அரை நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அரை நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிற தேவனுடைய திருச்சபைக்கு நான் பேசுகிறேன். இனி நீங்கள் கர்த்தருடைய வருகை வரையிலும் நிலைத்து நிற்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய பணமோ பொருளோ கர்த்தர் உருவாக்குவார். பூமியும் அந்த நிறைவும் யாருடையது? ஒரு 50 ஏக்கர் இருந்தா நான் பெரிய ஆள். அப்படித்தானே இந்த உலகத்தில் 50 ஏக்கர் 100 ஏக்கர் ஒரு 500 ஏக்கர் எனக்கு இருந்துச்சுன்னா நான் பெரிய ஆள். அப்ப ஆண்டவர் பூமியும் அது நிறைவும். அப்ப எவ்வளவு பெரிய ஆளை நீங்க ஆராதிக்கிறீங்க? யாரை நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க? சர்வ வல்லமை உள்ள தேவனை அப்பா நிலைக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீங்க கேட்க வேண்டியது, அப்பா உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் எப்போதும் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், வேற எங்கேயும் நீங்க வாங்க முடியாது, எந்த இடத்துல வாங்க முடியாது. ஆண்டவரே, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தா. அவர் யோசேப்போடே கூட இருந்தபடியினால் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க கிருபை இருக்கும். அவர் எங்க இருக்கிறாரோ அவருடைய தயவு இருக்கும். அவரை கூட நீங்க சம்பாதிச்சிட்டீங்களா, அவருடைய கிருபையும் தயவும் உங்களை எப்போதும் சூழ்ந்து கொண்டு இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையை எப்போது ஏதாவது நீங்க லைட்டா எடுக்காதுங்க. கிருபையை நீங்க அதை தீத்துவில வாசிக்கும் போது பாருங்க, தீத்து அங்க நீங்க தீத்துவின் நிருபத்தில் பவுல் அழகா பேசுவாரு. தீத்துவின் 2ஆம் அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது, தீத்துக்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அது கிருபையை குறித்து அழகா பேசுகிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, 11லேருந்து வாசிக்கும் போது, ஏன்னு எல்லாரும் கவனிச்சிருங்க, வாசிங்க, பைபிள் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தீத்துவின் நிருபம், தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், அதனுடைய 11ஆம் வசனத்தை 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது கவனிங்க பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் மறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. அப்பா, இவ்வளவு பெரிய கிருபையை எங்க மிஸ் பண்றீங்க நீங்க? சூப்பரா நீங்க ஏறி மட்டும் உட்கார்ந்தா போதுமா? உங்களை எங்கெல்லாம் கொண்டு போக வேண்டுமோ அப்படியே கொண்டு போய் எங்க கொண்டு சேர்க்க வேண்டுமோ சேர்க்க. இதுக்கு ஏங்க நடந்து நடந்து நீங்க கஷ்டப்பட வேண்டும்? அவரை உங்களோடு வைத்துக் கொண்டால், மோசே அதுதான் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புறோம்பா, நீ போப்பா. தூதன் இருந்தா, தூதன் பவர்ஃபுல்லான தூதன், கவனிக்கணும். ஒரு தூதனுடைய தைரிய ஒரு பலத்தை நீங்க பார்க்கணும். அப்படியே வாங்க, நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை வாசிப்போம். 37ஆம் அதிகாரம் 36, ஏசாயாவின் புஸ்தகம் 37 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, கவனிங்க, ஒரு நபர் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை, நான் நினைக்கிறேன் என்னன்னா மீதி அங்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தா சேர்த்தே போட்டிருப்பார். ஒரு தூதன் உனக்காக உங்களுக்காக லட்சக்கணக்கில் மக்களை வீழ்த்த முடியும் எனில், கவனிங்க, அந்த தூதன் நமக்கு கிடைத்தா எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேட்ட ஆண்டவர் டீல் பண்ணார். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புறேன், நீ இந்த ஜனங்களை கூட்டிட்டு போப்பான்னு. எவ்வளவு வல்லமை மிக்க ஒரு பெரிய தூதனை. ஆனா மோசேக்கு தெளிவா இருந்தார் மோசே. அதுதான் மோசே தலைமைத்துவ பண்புல மோசையினுடைய தலைமைத்துவத்தை அடிப்பதுக்கு ஆளே கிடையாது. கவனிங்க, மோசே தெளிவாய் கேட்டா, அதுவல்ல எனக்கு தேவை,
ஒரு தூதன் பலமிக்க ஒரு தூதனோ 2 தூதனோ தூதர் படைகளோ எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீர் என்னோடு வராவிட்டால் இந்த இடத்திலிருந்து என்னை அனுப்பாதிரும் கர்த்தாவே. அல்லேலூயா. எது முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய சமூகமே நமது வாழ்க்கைக்கு மேலானவைகள். நம்மளை வித்தியாசமான ஜனங்கள் என்று காட்டுவதற்கு நமக்கு தேவை ஏதோ ஒரு உதவியோ ஏதோ ஒரு நமக்கு ஒரு பலமோ மட்டுமல்ல, தேவனுடைய சமூகம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. அவருடைய சமூகம் நம்மோடு வறுமையானால் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மை எப்போதும் சூழ்ந்து கொள்ளும். நீ கேட்க வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பீராகப்பா. ஒவ்வொரு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, கேளுங்க, ஆண்டவரே என்னோடு இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை விட்டு விலகாது இருக்கிற உடைய பிரச்சனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை சூழ்ந்திருக்கிற என்னை நிரப்பி இருக்கிற உம்முடைய சமூகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய சமூகத்தோடு வாழ பழகின தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் தாராளமாய் உண்டு, மாற்றமில்லை. அந்த தயவிலையும் கிருபையில் நீங்க வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் பூமியின் நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவார். அடுத்த தலைமுறைகளுக்கு தேவன் சுதந்திரமாக வைப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை மட்டும் நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க. முதலாவது உங்கள்கிட்ட நான் சொன்னேன், தேவனுடைய அந்த பலத்தை, அதாவது தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டுமையானால், தேவன் நம்மை சுதந்திரத்தை அனுபவிக்க தேவன் கிரியை செய்ய வேண்டுமையானால், அடுத்து தலைமுறைகளுக்கு தேவன் இந்த சுதந்திரத்தை கொண்டு சேர்க்க வைக்க வேண்டுமையானால் நீங்கள் நாளும் எப்படி இருக்க வேண்டும் என்று முதல் கருத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். முதல் கருத்து என்ன? எப்படி இருக்க வேண்டும்? ஹலோ, உங்கள்கிட்ட தானே பேசினேன் எல்லாரும். எஸ்ராவின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஞாபகம் முட்டின ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது, நீங்க வெட்கப்பட கவனிய, தேவனுக்கு முன்பாக நம்மை வெட்கி கலங்க பண்ணுகிற பாவங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அப்பதான் என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். அப்ப சத்தியத்தை நீங்க வெளிப்படுத்தினா தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு பாவத்திலிருந்து நீங்க கிளீன் பண்ண ஆகணும். அதை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், அறிக்கை செய்து விட வேண்டும். இரண்டாவது, தேவ கிருபையும் தயவும் பெருக வேண்டும். அந்த தேவ கிருபையும் தயவுக்காக நீங்க என்ன கேட்க வேண்டும்னா, உங்களுடைய சமூகம் என்னோடு இருப்பதாக. மூணாவது ஒரு காரியத்தை மட்டும் வேகமாய் சொல்லுகிறேன். 9ஆம் அதிகாரத்தில் பேசுகிறது பாருங்க. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அதை நீங்க 11ஆம் வசனத்திலையும் வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தில், நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனையிலும் தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவருடைய அருவருப்புகளினாலும் அவருடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்க என்ன செய்ய வேண்டுமா? 12ஆம் வசனத்துடைய கடைசி வரையை நீங்க வாசிங்க. அவருடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமலும் ஆயிருப்பீர்களாக. நேரமானபடினால் உங்களுக்கு அந்த குறிப்பை மட்டும் கொடுக்குறேன். வீட்டில் போய் வாசிங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாசிங்க, தெளிவாகும். நீங்கள் மூன்றாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று எஸ்ரா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை தெரியுமா? நாம் கலவாமலும் நடவாமலும் இருக்க வேண்டும். எதோடு கலவாமலும் இருக்க வேண்டுமா? உலகத்தில் தான் இருக்கிறோம். அந்த உலகத்துக்குள்ளாக நடவாமலும் கலவாமலும் இருக்க வேண்டும். இது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். நம்ம ஆண்டவர் ரட்சித்த உடனே பரலோகத்தில் கொண்டிருக்கவில்லை, இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இதை மறந்து இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே நீங்கள் ஆண்டவரை தேடுறோம். எனக்கு ஆண்டவரை தேவை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதுங்க. ஆண்டவர் பேசுகிறார், நான் உன் காரியத்தை, பொருளாதார காரியம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்குவேன். நீ செய்ய வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய தனித்துவத்தை நான் விட்டு விடாதபடி நீர் எனக்கு உதவி செய்வீராக. தேவன் நமக்கு தனித்துவம் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தான் நீங்க வாழணும், ஆனா உலகத்திற்குள்ளாக கலவாமலும் நடவாமலும் இருங்கள். இங்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ இருக்கிற தேசத்திலே நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு இருக்கின்றன. எஸ்ரா தெளிவாய் சொல்கிற ஜனங்களை பார்த்து, ஆதலால் நீங்கள் இதோடு சேர்ந்து நடவாமலும் இதற்குள்ளே கலவாமலும் தனித்த ஜாதியாய் இருக்க வேண்டும் என்று 2 வருஷத்தை மட்டும் வாசிக்கிறேன். நீங்க என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். நீங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:9 கவனிக்க வேண்டும். 23 எண்ணாகமம் 23:9. கண்மலையின் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கனவாமல் தனியே வாசம் பண்ணி இருப்பார்கள். அல்லேலூயா. யார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி சபிப்பதற்காக ஆட்களை எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டு அங்கே இஸ்ரவேல் ஜனம் பரவி கிடக்கிறது.
பாலாக் ராஜா பிலேயாமை கொண்டு வந்து சபிப்பதற்காக பிளான் பண்றான். ஆண்டவர் அந்த பிலேயாமின் மூலம் பேசின ஒரு வார்த்தை தான் இது. நான் கண்மலையின் உச்சியில் இருந்து ஜனங்களை பார்க்கிறேன், நீ சபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் அந்த ஜனங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு தனி வாசம் உண்டு, ஒரு ஸ்மெல் உண்டு, தனியாய் வாசம் பண்ண வேண்டும் என்ற கட்டளையும் உண்டு. இந்த ரெண்டையும் நீங்க தொலைத்து விடக்கூடாது. உங்க பக்கத்தில் வருகிற போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, தேவனுடைய தெய்வீக ஒரு நறுமணம், ஜீவ வாசனை, தேவனுடைய சமூகம் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். அதை நான் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். எப்படின்னா, அதை நீங்க வாழ்வதற்கு கடினமாங்க, தனியாக வாழ முடியாது. நீங்க எப்படின்னா தண்ணிக்குள்ள கிடக்கிற அந்த தாமரை இலையை போலன்னு சொல்லுவோம், அப்படிதானே நம்ம அடிக்கடி. ஆனா நிறைய இலை தண்ணிக்குள்ள கிடக்குது, எல்லாமே அப்படி இல்லை. அந்த தாமரை இலைக்கு மேல ஒரு விதமான மெழுகு அப்படியே பூசப்பட்டிருக்கிறது. அது இருக்கும் வரையில் தான் தாமரை இலைக்கு அழகு. தண்ணீரில் கிடந்தாலும் அது படாதபடி இருக்கும். காரணம் தெரியுமா? அது மேல் இருக்கிற ஒரு மெழுகு தான். அதே போல உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்தார், இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை. யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பக்தி உள்ள வாழ்க்கைன்னு அர்த்தம் தெரியுமா? பாடுற பாட்டு மட்டும் இல்லை பக்தி உள்ள வாழ்க்கை, பண்ற பிரசங்கம் மட்டும் இல்லை, 2 நேரம் ஜெபம் பண்றது மட்டும் இல்லை. பக்தி கவனிக்க வேண்டும். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இந்த உலகத்தால் கரைபடாதபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்கிறது தான் அந்த பக்தி உள்ள வாழ்க்கை என்று ஜேம்ஸ், அதாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அந்த பக்தி உள்ள ஜனமாய் நீங்க வாழ வேண்டும். ஆனால் ஒரே ஒரு காரியம் தேவை. என்ன காரியம் தேவை தெரியுமா? அவரால் நிரப்பப்படுகிற அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அவரால் மட்டும்தான் நீங்க பாதுகாக்க முடியும். அதனால்தான் அந்த கவனிக்க வேண்டும். சீஷர்கள் 3 வருஷம் இயேசுவோடு இணைந்து தான் நடந்தாங்க. கவனிங்க, நம்ம இன்னைக்கு காணாத தேவனை ஆவியிலே உணர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம கூட இருக்கிறார், உருவமாக அவருக்கு முன்ன அப்படி பார்க்க முடியல, ஆனா நமக்குள்ள தான் இருக்கிறார். ஆனா 3 வருஷம் சீஷர்கள் அவரோடு இணைந்து தான் நடந்தாங்க. தொட்டுக்கிட்டாங்க, இடிச்சுக்கிட்டாங்க, பேசினாரு, வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி ஆண்டவர் தொட்டு பார்த்தாங்க, ஆண்டவர் கேட்டாங்க பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் புறப்பட்டு போற போது இந்த ஆண்டவரோடு சும்மா நீ நடந்த காரியத்தை எல்லாம் வச்சு நிச்சய முடியாது, என்னுடைய ராஜ்யத்தில் நீ வாழ முடியாது. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உன்மேல் ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலத்தினால தான் நீங்க இந்த உலகத்தால் கரைபடாதபடி வாழ முடியும். அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குள் கலவாமலும் நடவாமலும் ஒரு ஜீவியத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த 3 காரியங்களை ஞாபகம் ஊட்டி இருக்கிறேன். 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக வெட்கப்படுகிற அந்த பாவங்கள் நமது உள்ளத்திலே வேண்டாம். அதை கழுவப்பட்டு சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். 2வதாக வேதம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்தியது, நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பலத்தையும் அவருடைய தேசத்தின் நன்மையை புசிக்க வைக்க வேண்டுமேயானால், அல்லாவிட்டால் தேவனாய் கர்த்தர் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மை ஆசீர்வாதம் வைக்க வேண்டுமேயானால் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய சமூகத்தால் மட்டும்தான் கிடைக்கும். 3வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். தனியே வாசம் பண்ணுகிற, தனித்துவமாய் வாசம் பண்ணுகிற ஜாதியாய் நீங்க தேவ ஆவியின் அபிஷேகத்தால் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், தேசத்தின் நன்மைகளை புசிக்க பண்ணுவார், அடுத்த தலைமுறைக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.